கோயில் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஓ போலோ ஜுபான் கேசரி அப்படின்ட்டானுங்களா? ஐயோ, பெட்ஷீட்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே தட்டி இருக்காங்க. போன்ல பிளிங்கிட்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாட்டர் பாட்டில் வாங்க தெரியுது, கக்கூஸ்ல போய் பேல தெரியாதா? இதான் இன்டர்நெட் பூரா இந்தியாவில் கேட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சிவிக் சென்ஸ் இருக்குதா? நம்ம டிவி ஓபன் பண்ணோடனே சமந்தா நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, பற்கள பிரச்சனையா? ஆமா. உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இதான் இன்டர்நெட் பூரா இந்தியாவில் கேட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சிவிக் சென்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. இருக்கா. நீங்க எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கிட்டீங்கனாலும் இப்போ வந்து இந்தியா மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்கு. திடீர்னு பார்த்துட்டோம்னா எங்க இருந்துடா வந்து இவ்வளவு பேர் நம்மளே ஹேட் பண்றீங்க, ஏன்டா அப்படின்ட்டு இருந்துச்சு. நம்மளே சிவனேன்னு சுத்திட்டு இருக்கோம், எங்களை ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மட்டும் தான் சிவனேன்னு சுத்திட்டு இருந்திருக்கோம். நிறைய பேர் நிறைய வேலையை பார்த்துருக்காங்க. இது ரிலேட்டடாக A to D JK ரெண்டு பேருமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் சில பாயிண்ட்ஸ்ல சொல்லணும்னு விருப்பப்பட்டோம். அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி குறும்படம் என்ன பில்டிங் அது? ஏதோ ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் கவர்மெண்ட் பில்டிங். ஆமா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கு. திடீர்னு காலையில பார்த்துருக்காரு, அவருக்கு என்ன அவசரமோ தெரியல, அவரு போய் ஓபன் பண்ணிட்டாரு. இப்போ பின்னாடி தட்டி கேட்கணும், சிவிக் சென்ஸ் இருக்கா? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கிற சிவிக் சென்ஸ் இருக்கா? ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்கிற. பரவாயில்ல, அது பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தர் வந்து கேக்குறாரு. ஆமா, இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். யாராவது ஒருத்தர் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து அதை நம்ம அந்த இடத்துல கேட்கணும். அவங்க பண்றாங்க, யாருமே எதுவுமே கேட்கலன்னா அவங்கள பார்த்து இன்னொருத்தர் வந்து இது தப்பே இல்லாத விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ல கண்டிப்பா பாத்ரூம் இருக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட், அது கிளீனா இருக்கா இல்லையான்றது. ஆனா கண்டிப்பா பாத்ரூம் இருக்கும். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வைக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்தே தான் இந்த ஹேபிட்லாம் பழக்கணும். சின்ன பையனை கூட்டு போய் ட்ராக்ல ஒண்ணு கடிக்க விடுறதுக்கு பதிலாக பாத்ரூமுக்கு கூட்டு போனா அவங்களுக்கு வந்து அது ஹேபிச்சுவலா வரும். சின்ன பையன் தான் வளர்ந்து அந்த கவர்மெண்ட் பாத்ரூம்ல ஒண்ணு கடிச்சிருக்கான். கோயில் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஓ போலோ ஜுபான் கேசரி அப்படின்ட்டானுங்களா? இது வந்து நான் சொல்றதை விட இவங்க சொன்னாங்கன்னா சரியா இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து காசி ட்ரிப் போயிருந்தாங்க, டிவோஷனல் ட்ரிப். அங்க போயிட்டு நான் பெருசா பேச முடியல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன். அப்பதான் சொல்றாங்க, சாமி விழுந்து கும்பிடுற இடத்துல இப்படி திரும்பினாலும் துப்பி வச்சிருக்காங்க, இப்படி திரும்பினாலும் துப்பி வச்சிருக்காங்க, எங்கேயுமே உட்கார கூட முடியல, சாமி இங்க இருக்குன்னா இங்க துப்பி வச்சிருக்காங்க. பப்ளிக் பிளேசஸ் ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, கவர்மெண்ட் ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல, சரி மத்த மனுஷங்க சொல்றதையும் கேட்கறது இல்ல, சாமியும் கடைசியில மதிக்கிறது இல்ல. என்ன பண்றாங்க? டஸ்ட்பின் அங்க இருக்கு, ஆனா டஸ்ட்பின்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் இங்க இருக்கு. புரியலையே. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். சிவிக் சென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிவிக் சென்ஸோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு நிமிஷம் எடுத்து வச்சிருக்கிறேன். த ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் டுவர்ட்ஸ் சொசைட்டி டெமான்ஸ்ட்ரேட்டிங் டிசிப்ளின், கோஆபரேஷன், கன்சிடரேஷன் ஃபார் பப்ளிக் ஸ்பேசஸ் அண்ட் ஃபெலோ சிட்டிசன். அதாவது பொறுப்பா ஒரு சொசைட்டியில நடந்துக்கணும், மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட உணர்வுகளையும் மதிக்கணும், பாசிட்டிவா ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் சிவிக் சென்ஸ். இதை வந்து நம்ம யாருக்குமே தெரியாத விஷயம் கிடையாது. ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல எல்லாமே படிச்சுட்டு வந்திருப்போம். அதுதான் சிவிக்ஸுங்கிறது எனக்கு இது படிக்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எதுக்குடா இப்படி தேவையில்லாத ஒரு லெசன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதோட விளைவு தான் இங்க நம்ம வெளியே எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நீங்க சரியா படிக்கல? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலயுமே பார்த்துட்டீங்கன்னா மற்றவங்களோட உணர்வுகளையோ இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறதையோ கன்சிடர் பண்ணாங்கன்னா யாருமே இந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. கரெக்ட். இப்போ ரோட்ல யார் நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் அவ்வளோ பெரிய மனுஷன் யூரின் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கப்போ அந்த ஸ்மெல்லு, சப்போஸ் அவங்களே போனதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல நிக்க முடியாது, பாக்கு துப்பி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல உட்கார முடியாது கோயிலுக்குள்ள. இங்க பக்கம் உட்கார இடத்துல குப்பை வச்சுட்டு போறாங்க, அது உட்கார இடத்துல குப்பை வச்சுட்டு போறாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த யூஸ் அண்ட் த்ரோ தான் நம்ம தான் சாப்பிட்ருக்கோம், எடுத்து கொண்டு போய் அப்படியே போட்டு போனோம்னா
அது ஒரு நிமிஷம் கூட ஆகாது, நடந்து போற வழியில போட்டு போயிடலாம். அதை வந்து இன்னொருத்தர் வந்து கிளீன் பண்ணணும். இந்தியால வந்து இது ஆக்சுவலா எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கறத வந்து ஒருத்தர் வந்து ரெடிட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்தியாவோட ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து இப்ப ஆரம்பிச்சது கிடையாது, முன்னாடி இருந்தே இருக்குது. அதாவது என்னன்னா அந்த வர்ணா சிஸ்டம்ங்கிறது. வர்ணா சிஸ்டம்ல வந்து மக்களை வந்து குரூப்பா பிரிச்சு வச்சிருவாங்க. அதுல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இந்த கிளீனிங் அப்படிங்கிற டாஸ்க் எல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த இது வந்து இப்போ இவங்க குப்பை போட்டு போறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இதுல எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து ஒரு சோஷியல் கிளாஸை சேர்ந்த பீப்புள் வந்து கிளீன் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க போட்ட குப்பையை எடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டமெண்டலாவே யாருக்குமே இல்லை. இது வந்து நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. என்ன கேட்டா வீட்ல அம்மா வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க, வெசில் கொண்டு போய் வச்சா அவங்க வாஷ் பண்ணி வச்சிருவாங்க. சில பேர் வந்து நல்ல நேரத்துல பசங்க படிக்கணும், இல்ல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி செய்வாங்க. பட் அதுவே வந்து பழக்கமாயிருது. வெளியே வர்றப்போ வெளியே போறப்போ எல்லா இடத்துலயுமே யாரோ ஒருத்தங்க நமக்கு செஞ்சிருவாங்க, நம்ம இதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி அது பழகிருது. இது ரொம்ப தப்பு இல்ல? ஆமா, நிச்சயமா. இதே இது வந்து வீட்டில இருந்து வெளியவும் போகுது. வீட்லயும் நமக்கு எல்லாமே யாரோ ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. வெளியே போன உடனே வந்து நம்ம வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொருத்தர் மேலே போட்டுடுறோம். இன்னொருத்தர் வந்து நம்மளே நம்மளோடதை எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா இன்னொருத்தர் வந்து எப்படி அதை செய்வாங்க அப்படிங்கிற தாட் இருக்கவங்க இது செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலா நானுமே சின்ன வயசுல ஷேர் பண்ணனா ஸ்கூல்ல இருக்கப்போ டஸ்ட்பின்ல போய் போடுவேன். ஏன்னா அங்கே சொல்லுவாங்க டஸ்ட்பின் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அங்கே போய் போடுவேன். வீட்டில் இருக்கப்போ ஷேர் பண்ணி கீழே தான் போடுவேன். ஏன்னா அம்மா எடுத்துருவாங்க, அம்மா கூட்டிடுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. அப்பயும் நான் ஓரமாக தள்ளி வச்சிருவேன். அப்பயும் கொண்டு போய் எடுத்து டஸ்ட்பின்ல எல்லாம் போட மாட்டேன். ஆனால் வந்து காலேஜ் படிக்கிறப்போ என்எஸ்எஸ் கேம்ப் போனோம். அப்போ வந்து ஒரு ஸ்கூல் சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் போனோம், செம்ம டயர்டு. ஃபுல்லாக அவ்வளோ குப்பை, ஸ்கூல் பின்னாடி கிளாஸ் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக்ஸு, அது இதுன்னு அவ்வளோ குப்பை. 4 இயர்ஸ் முடித்தோம். அந்த 4 இயர்ஸில் தண்ணி இருக்காது, ஃபுட் இருக்காது. ஃபுட்டு நாங்கள் தான் செஞ்சுக்கணும். தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து போய் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்போ தான் தெரிஞ்சுது. ஈஸியாக கிடைக்காது, போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து எங்களுக்கு ஓகே இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நிறைய ஃபுட்டு சம்டைம்ஸ் செஞ்சுருவோம்ல, அப்போ மீதி ஆகும். அப்போ வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து இவ்வளோ ஃபுட் இருக்குது, யாருக்காவது வேணும்னா வந்து வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். அப்போ பார்த்தா அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் நீட்டாக க்ளீன் பண்ணி லைனில் நின்றுருப்பாங்க. அவ்வளோ குழந்தைங்க நின்றுருப்பாங்க. அப்போ நம்ம சாப்பிட்டு வேஸ்ட் ஆக போகிற ஃபுட்டு வாங்குறது, வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது, எக்ஸஸாக இருக்கிற ஃபுட்டை வாங்குறதுக்கு குழந்தைங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்றப்போ அப்போ அந்த ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. நான் அந்த என்எஸ்எஸ் கேம்ப் முடிச்சதுலேருந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதில்ல, வாட்டர் வேஸ்ட் பண்றது இல்ல, குப்பை கீழே போடுறது இல்ல, பாக்கெட்லயாச்சும் வச்சுட்டு கொண்டு போய் எங்க டஸ்ட்பின்ல தான். இதனால பாதிக்கப்படுற உண்மையானால நான் மட்டும்தான். என்னுடைய பேக்ல சைடு ஜிப்ல கார்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் குப்பையா மட்டும்தான் இருக்கும். இவங்க எல்லா குப்பையும் எடுத்து கார்ல கொண்டு வந்து வச்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுறது. இதனால நம்மளுடைய பொருட்கள் ரொம்ப குப்பையாகுது. என்ன மாதிரி நானும் நிறைய பேர்த்த பாத்திருக்கேன். என்னோட கசின் அண்ணா நிறைய பேர் அந்த மாதிரிதான் குப்பைனா போட மாட்டாங்க, வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது ஒருத்தவங்க செய்யறத பார்த்தாலே நம்ம மோட்டிவேட் ஆகி அந்த மாதிரி நம்ம பண்ணாம இருந்தோம்னா போதும். நம்மளோட குப்பையை நம்ம எடுத்துட்டு வந்து போற அந்த டைம்ல வந்து அது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாவோ நமக்கு அது வந்து பிரச்சனையாவோ தெரியலாம். ஆனா அது வந்து லாங் டேர்ம்ல வந்து இதுதான் சஸ்டைனபிளான ஒரு வழி. உண்மையாதான். பஸ்ல போயிட்டு இருப்போம், இதை முடிச்சுட்டு பஸ்ல போயிட்டு இருப்போம், யாராவது சாப்பிட்டு எடுத்து போட போவாங்க, போடாதீங்க, யாராவது ஒருத்தங்க பொறுக்குவாங்க, நான் பொறுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரிதான் ஞாபகம். அதை பொறுக்கி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அதோட வழி. இப்போ நம்ம இந்தியால நடந்ததுக்கான கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஃபாரினர்ஸ் ஏன் இந்தியன்ஸை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான குறும்படம் இதோ. அடடா, ஐயோ, இதெல்லாம் நியூஸ்லயே வந்துட்டு இருந்துச்சு. மற்ற கண்ட்ரிஸ்லாம் நம்மள மாதிரி லிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்பையை வெளியே போட்டால் அதுக்கான ஃபைன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த லேடி பார்த்துட்டிங்கன்னா கார்ல வந்து ஒரு இடத்துல நிறுத்தி காட்டுக்கிட்ட கொண்டு போய் அங்கே போய் அந்த குப்பையெல்லாம் போட்டு போகிறாங்க. அங்கெல்லாம் ஃபாரஸ்ட்ல போய் நம்ம குப்பை போட்டோம்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டே இன்னும் அதிகம். நார்மலாக லிட்டர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரொடெக்டடான ஏரியா அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் குப்பை போட்டோம்னா இன்னும் ஃபைனும் அதிகம். நம்ம ஊர்லேயே ஃபாரஸ்ட்ல லிட்டர் பண்ணுறது வந்து பனிஷ் பண்ணுறது ஜாஸ்தி. ஆமாம், பண்ணணும், கண்டிப்பாக அதை பனிஷ் பண்ணணும். இந்த மாங்காய் எடுக்கிறதெல்லாம் அவங்கலாம் நார்த் இந்தியன்ஸு, நார்த் இந்தியனில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம ஊருக்காரங்களாம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய கட்சியோட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழைத்தார பூரா உட்காந்து அத்தனை பேர் அத்துட்டு போனாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் கிடைச்சிச்சுன்னா போடுங்க.
கேட்டா அது வேஸ்டா தான் போக போகுது, நாங்களாச்சும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அது வேஸ்டா தான் போக போகுது அப்படின்னாலுமே அதை வந்து ஒருத்தர் வந்து கொண்டு வந்து தான் வச்சிருப்பாரு, ஒரு கான்ட்ராக்டரோ யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து தான் வச்சிருப்பாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து நம்மளோடது கிடையாது அப்படிங்கறத நம்ம ஒரு இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து அந்த லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம வந்து சொல்லலாம் அது வேஸ்டா போகுது, யாராவது எடுத்துட்டு போய் மக்கள் யூஸ் பண்ணிக்க போறாங்க, ஏழை ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏழை ஜனங்களுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது, அதுக்கு ஒரு இது இருக்கு. ஆமா, நிறைய பேர் அதான் சொல்றாங்க, சிவிக் சென்ஸ் இல்லைன்னா இந்தியால வந்து பாவர்ட்டி இருக்கிறனால வந்து அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு என்ன? ஸ்டார்பக்ஸ் கப்பையும் குடிச்சிட்டு வெளியே தான் போடுறாங்க. ஸ்டார்பக்ஸ்ல குறைஞ்சது ஒரு காஃபி 250 ரூபா இருக்குமா? அது ஸ்டார்டிங் பிரைஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்றேன். நான் இன்னும் ஸ்டார்பக்ஸ் போனது இல்லை, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, ஒரு நாள் குடிச்சு பார்த்தலாம். ஆனா அதையும் குடிச்சிட்டு வெளியே தான் தூக்கி போட்டிருக்காங்க. இது வந்து பணக்காரங்களோட பிரச்சனையோ இல்லை ஏழைங்களோட பிரச்சனையோ பாப்புலேஷன் அதிகங்கிறதோ பிரச்சனையோ கிடையாது. நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் மேலே இறக்கம் கிடையாது, இன்னொருத்தவங்க தான் நம்மளோட இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதோட இந்த இடத்துல பேசிக்கான சிவிக் சென்ஸ் இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற ஆக்சுவலான பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இந்த பாவர்ட்டி இது சொல்றதுனால சொல்றேன், ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில போனவங்க பெட்ஷீட்ஸு பெட் ஸ்ப்ரெட்ஸு எல்லாமே திட்டிருக்காங்க. இது அவ ஏடுடியும் சொல்லியிருப்பாரு அவரோட வீடியோல. ரயில்வேல வந்து அவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு, என்னன்னு பார்த்தா பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் காணும். எதுலேருந்து பார்த்தா ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறது தான் மோஸ்டா காணாம போயிருக்கு. அப்ப வந்து நம்ம பாவர்ட்டியை பிளேம் பண்ண முடியாது இல்ல. இவங்க கிட்ட கேட்டா நான் டிக்கெட் காசு கொடுக்குறேன்ல, அதனால காசு கொடுக்குறேன்னு பெட்ஷீட்டுமா காசு கொடுக்குற, பெட்ஷீட்டுமா தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். இதனாலதான் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஆக்சுவலா முதல்ல வந்து இந்தியன்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சு. போனான்னா இந்தியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க இருக்க அந்த ஹோட்டல்ல இருக்க லேம்ப்ஸ் இது எல்லாமே தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்ப கூட வந்துச்சு பாலிலயோ கனடாலயோ, நினைக்கிறேன் இந்தோனேஷியால அங்க போயிட்டு தங்கிட்டு வர்றப்போ அந்த பம்ப் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து எல்லாமே டவல் எல்லாம் சுத்தி 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 எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த ஹோட்டல் வாங்குறதுக்கு கூட காசு இருக்கு, நான் பே பண்றேன் அப்படிங்கிறாங்க. பே பண்றது காசு இருக்கிறதெல்லாம் மேட்ரு இல்ல, நீ எதுக்கு திருடுற? எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் போனதே இல்ல, போனா நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, நம்மள எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, அந்த பயம் வந்துருச்சு. அப்புறம் இந்தியாவில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த பொண்ணு சரி ஓகே பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவாங்க, அது வேற மேட்ரு, ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கனால பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கு இந்த அங்கிள். ஆனா இத பார்த்துட்டு அவங்க உட்கார்ந்துட்டு தானே இருக்காங்க ஆப்போசிட்ல இருக்காங்க. யாருமே போட்டோ எடுத்தது பத்தாதுன்னு கூப்பிட்டு வேற இருக்காரு. இவ்வளவுலாம் இல்ல, இதே மாதிரி இந்தியன்ஸ் ஃபாரின்ல போயிட்டு சின்ன குழந்தைங்க கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யூஎஸ்ல எல்லாம் இந்த மாதிரி மைனர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுனாலே உடனே தூக்கி கொண்டு போய் ஜெயில வச்சிருவானுங்க. அதுவும் இல்லாம ரெஜிஸ்டர்ட் செக்ஸ் அஃபெண்டர்னு போட்டு அவங்களெல்லாம் வந்து ஒரு வெப்சைட்டே இருக்கு. அவங்களோட வந்து நீங்க வந்து அந்த ஏரியால யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர்ட் செக்ஸ் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். அவங்க வந்து குழந்தைங்க இருக்க இவ்வளவு ஏரியால அந்த ஸ்கூலு பார்க்கு இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, 18 வயசு கம்மியா இருக்கவங்க இருக்க வீட்டுல அவங்க ஸ்டே பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஒன் ஆஃப் த செக்ஸ் அஃபெண்டர் தான். இங்க வந்து இதே விஷயம் இங்க இந்தியால பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னொரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, சின்ன பொண்ணு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை விட சீரியஸானா அந்த பையன் கெஞ்சறத பார்த்து பாவப்பட்டு விட்டுருவாங்க, இல்ல அவங்க அம்மா வந்து கெஞ்சுவாங்க, ஏதாவது இதாயி விட்டுருவாங்க. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னப்பா இது, இவனுக்கே பிடிச்சி கட்டி வச்சிட்டானுன்னா அது ஐயோ அது இன்னும் அல்டிமேட்டா இன்னும் நிறைய இருக்கு, அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசலாம். சோ ஆனா இங்க வந்து அவன் எவ்வளோ கெஞ்சினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவனை வந்து போலீஸ்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதே மாதிரி 2-3 கேஸ் இருக்கு. அவங்க பொண்ணு வயசுல இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட பேசினது, அது எல்லாமே ரொம்ப பெருசா இவங்க பண்ணிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து கெஞ்சுறாங்க, என் ஹஸ்பண்டை விட்டுருங்க பாவம். இந்த மாதிரி நடந்ததுக்கு அவங்க ஒய்ஃப் போய் கெஞ்சுறாங்க இல்லையா, அதுதான் தப்பு பண்ற ஹஸ்பண்டா இருந்துச்சுனாலும் ஜெயிலுக்கு போட்டுன்னு விட்டுறணும். இந்த மாதிரிலாம் பண்ணா இப்படி ஒரு லா இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. மைனர் பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்றது தெரியாது அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம சிவிக் சென்ஸ் சொல்லக்கூடாது, இதெல்லாம் பிரெடேட்டர், அதுக்கும் இவங்கெல்லாம் அதுக்கும் மேல. நம்ம வந்து இது இந்த வீடியோல சொல்ல வேண்டாம். இது இல்ல ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இந்தியாவை ஹேட் பண்றாங்கன்றதுல இதுவும் தான். அவனோட ஹேட்டட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு 4-5 பசங்க சேர்ந்து அவளை
திட்டி இது பண்ணி அவளை அடிச்சு உங்க இந்தியாவுக்கே திரும்பி போய் இங்க இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு இதாயிருக்கு. அங்க இருக்கிற இன்னசென்ட் பீப்புளும் இதனால எஃபெக்ட் ஆகுறாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் இருந்தது, போலீஸ் வந்து ஒரு பொண்ணுகிட்ட செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு சென்னையில். 2 போலீஸ் 2 போலீஸ் நியூஸ் வந்து இருந்துச்சு. இதை வந்து இன்டர்நேஷ்னலான ஒரு பேஜில் தான் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு, லோக்கல் பேஜில் கிடையாது, வெளிநாட்டுக்காரர் தான் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் வந்திருந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட், நீங்கள் வந்து மோஸ்ட்டாக லைக் பண்ணது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட், இதுதான் இதுல இருந்து முதல் கமெண்ட். இந்தியாவில் நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க, இதுதான் வெளிநாட்டு மக்களுக்கு இந்தியா மேல இருக்க ஒப்பீனியன். இதுதான் ஹைலைட்டான வீடியோ. இது என்னன்னா, ஒருத்தர் வந்து பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணிக்கிறாரு ஒரே ஒரு வாட்டர் பாட்டில். எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா, இந்த வீடியோ நான் பார்க்கலையா, இது வந்து ஒரு ஐசோலேட்டடான இடத்துக்கு போவான். அந்த பாலத்துக்கு கீழே ஆறு மாதிரி இருக்கும், ஏதோ இதுக்கு இல்லை. அங்க போனா அவன் பாத்ரூம் போயிட்டு கழுவுறதுக்கு தண்ணி இருக்காது, அதனால பிளிங்கிட்ல வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருப்பான். பிளிங்கிட் போன்ல பிளிங்கிட்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாட்டர் பாட்டில் வாங்க தெரியுது, கக்கூஸ்ல போய் பேல தெரியாதா? நிஜமாதான், இந்த வீடியோவே இருக்கு. நல்ல வேளை அந்த ஆள்கிட்ட கேமரா இருந்துச்சு, இவனுலாம் சும்மா விடவே கூடாது. குண்டியில் விட்டு அதே தண்ணி குடிச்சிட்டு வேற வரான். இது வந்து கனடால ஒருத்தர் அங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு இருக்க அந்த வாட்டர் ஃபவுண்டன் நினைக்கிறேன், ஸ்ட்ரீம் கூட கிடையாது, அதுல போயிட்டு அண்டர்வேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயோ என்ன சொல்றேன்னே தெரியல. இந்த படத்துல, அந்த படம் பேர் என்ன, இவரு ரஜினி வந்து 30 நாள்ல பணத்தை செலவு பண்ணு சொல்லுவார்ல, அண்ணாமலை அருணாச்சலம். இந்த குளத்தில் இந்த உள்ளாடைகளை துவைத்துக் கொண்டிருக்கேன் ஜக 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 அப்படின்னால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்களோட கான்செப்ட் படி பேத்திங்கிறது வேற, டிப்பிங்கிறது வேற. அவங்க வந்து கடல்ல போனாங்கன்னா நீந்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேய்ச்சி சோப் போட்டு குளிக்கிறது பேரு பேத்திங், குளிக்கிறது. அவனுக்கு போய் இதுல நீந்துவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இவர் சோப்பு சாம்பிள் நட்டு போயிருக்கானுங்கடா, அங்க போட்டு கரகரகர வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கானுங்க. அதான் இங்க பழகிறது அதே தான் அங்க வருது. அடுத்து பயங்கரமான ஒரு விஷயம், திருட்டு. ஐயோ, இங்க மாரியம்மன் கோவில்ல திருடுறது போக கனடால யூஎஸ்ல எல்லாம் போய் திருடிட்டு இருக்காங்க. அது பெருசா ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல, ஹேஸ்ட் மாதிரி. இங்க பாருங்க, ஹேஸ்ட் மாதிரி பண்ண பரவாயில்லையா? அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபாரினுக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காசுக்கு வழி இல்லாதவங்க இவங்க தான் போகிறாங்கலாம் கிடையாது. அங்கே நீங்கள் போகணுன்னாலே கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நீங்கள் போக முடியும். ஒரு நல்ல வீசா இருக்கும், உங்களுக்கு H1B அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீசா இருக்கும், பணம் இருக்கணும், பணம்லாம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் அவங்களால அங்கே போக முடியும். அங்கே போயிட்டு ஹாலோவீன்ல வந்து அங்கே குழந்தைங்களுக்காக சாக்லேட்லாம் வந்து சில பேர் வெளியே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி போய் அதை திருடினது பத்தாதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற லைட் பரவாயில்லையே இது நல்லா இருக்கே, நம்ம வீட்டுல போய் மாட்டோம் அதே தூக்கிட்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து இது சொல்றோம், வருஷம் நிறைய அமௌண்ட், அதாவது ஒரு ஃபண்டு வந்து ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கு. யமுனால வந்து யமுனை ரிவர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இந்த வீடியோவில் இது பண்றாங்க. எல்லாருமே வந்துட்டு பாலத்து மேலே ஏறி போய் பாலத்து மேல இருந்து கவர்ல கொண்டு வந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருக்கானுங்க, கவரோட போடுறாங்க. இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம தான் இதையெல்லாம் மாற்றி ஆகணும். ஒவ்வொருத்தரும் இதை வந்து நம்மளோட விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். தாஜ்மஹால் அவ்வளோ நல்லா இருக்கு, அதுக்கு பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. முன்னாடியெல்லாம் பார்த்தா ஆள் நல்லா தான் இருக்கா, பின்னாடி திரும்பி பார்த்தா தான் கிழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் இது மோஸ்டா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம ஊர்ல கோயிலுக்குள்ள துப்புன மாதிரி அங்க போய் துப்பாதீங்கன்னு போட்டதுக்கு கீழே துப்பி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு காமெடினா, அவங்க வந்து பிரான்ஸ்ல நினைக்கிறேன், பிரான்ஸ்ல வந்து இவங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல வந்து போர்டு எழுதி வச்சிருக்கானுங்க, இவங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்ட்டு. நீ படிப்பறிவு இல்லாதவன், இங்கிலீஷ் படிக்க தெரியாது, பிரெஞ்சு படிக்க தெரியாது, அதனால உங்க லாங்குவேஜ்லயாச்சும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழேயும் நான் துப்புவேன், போர்டு மேலே துப்பி. உங்க கூட விளையாட கூட முடியாதுடான்றுவாங்க. ஆமா, இது அந்த லேடி புஷ்அப் பண்ணுது, அதுகிட்ட போய் என்னடா பண்ணு, அதுகிட்ட போய் முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி தான் போயிட்டு டான்ஸ் பண்றவங்க கிட்ட தப்பா பிஹேவ் பண்றது. அப்புறம் இந்தியாவுக்கு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி என்னமோ பெருசா அவங்க ஏதோ இது பண்ணிட்டு வந்த மாதிரி அவங்கள பிடிச்சி இது பண்ணி எதுக்கு. இதுல நிறைய பேர் போட்டிருந்தாங்க, யூடியூபர்ஸ் தான், இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் லைக் எ செலிபிரிட்டி விசிட் இந்தியா. நீ வந்து கலரா மட்டும் அவனுக்கு வந்தா உன்ட்ட போட்டோ எடுத்துக்குவானு அப்படின்ட்டு. அதுல இந்த வெள்ளத்தோல்ல என்னடா இருக்குது, அவங்களும் ஒரு மனுஷங்க,
அவங்களுக்கு உண்டான பிரைவசி, அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதா தெரியாது. இது மட்டும் இல்லாம இன்னொரு பீச் நிறைய போய் அதை வந்து ஒருத்தர் யூடியூபர் வந்து எங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பீச் பூரா போய் பாத்ரூம் போய் வச்சிருக்கானுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் இவனுங்கள வெளியவே வரக்கூடாது, அந்த பீச்சுக்குள்ளேயே வச்சு நியூக் பண்ணிருங்க அப்படின்ட்டு. சரி, நீங்க மற்ற இடத்துல தான் பண்ணீங்க, பீச்சில் மாத்திரம் போனா அலை அடிச்சு திரும்ப இந்த மேலே அடிச்சிடாதா? தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும்னு ஒரு இதுல நேச்சுரல் டாய்லெட் அது. பொது இடங்கள்ல பாத்ரூம் போகக்கூடாது, ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது, எச்சி துப்பக்கூடாது, குப்பை போடக்கூடாது, அடுத்தவங்களோட பிரைவேட் ஸ்பேஸை மதிக்கணும். இதுல இன்னொரு இதுவும் பார்த்துட்டோம்னா, இந்தியன்ஸை வந்து பெருசா எல்லாரும் ஹேட் பண்றதுக்கான, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது வந்து ஆக்சுவலா சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்பதான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியன்ஸ் மேல வந்து அந்த வயலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம், ரேஷியல் வயலன்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுல வந்து அந்த மாதிரி அந்த ஆக்ட் பண்ணவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப நாய்ஸியா இருக்காங்க, பப்ளிக் பிளேஸ்ல வந்து தேவையில்லாம கத்துறாங்க, ரொம்ப இது பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 4-5 பேர் பாக்குறாங்கன்னா என்ன மாப்பிள்ள அப்படின்ட்டு போவோம்ல, அது வந்து ஒரு அமைதியா இருக்கக்கூடிய வேற ஒருத்தவங்களுக்கு பார்த்தாங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா தான் தெரியும். நம்ம இங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அது நார்மலா தெரியலாம். ஆனா வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தரை பாக்குறப்ப வந்து அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தப்பா தான் தெரியும். இப்போ அங்கிருந்து கொண்டு வந்து இங்க நிறைய விஷயம் பண்றப்ப இங்க பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்ல, அவங்களோட எதுக்கு இங்க வந்து பண்றீங்க, இங்க வந்து இங்க இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நம்ம அங்க போறப்ப அவங்களோட இதை ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சமாவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமையாவது இருக்கணும். இதுல ரோட்ல போய் ரீல்ஸ் எடுக்கிறது, டிக்டாக் பண்றது, இவனுக்கு பண்ற நம்ம ஒரு அவங்களும் தான் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா வராது, நம்ம தான் நிறைய நாய்ஸ் கிரியேட் பண்ணி இது பண்ணிருக்கோம். இதுல அங்க போய் பீச்ல வந்து ஸ்பீக்கர் வச்சு பஞ்சாபி சாங்ஸ் போட்டு விட்டு பாட்டை போட்டு விட்டு அவங்க பீச்ல குளிக்க போயிட்டாங்களாம். நாங்கெல்லாம் இந்த பாட்டை கேட்டுட்டு நாங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான். ட்ரெயின்ல வரையில போன்ல பாட்டை போட்டு விட்டு தூங்குறது, சரி இதான் நார்த் இந்தியாக்காரங்க தான் பண்றாங்களா அப்படின்னா, இது இல்லை. நாங்க வந்து நைட்டு பஸ்ல ஊர்ல இருந்து சென்னை வரோம். சென்னை வந்துட்டு இருக்கும்போது நைட்டு 2 மணிக்கு ஃபுல் சவுண்ட்ல ஒரு லேடி போன்ல வந்து சீரியல் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, நாடகம் ஓடிட்டு இருக்கு. நைட்டு எல்லாரும் தூங்குவாங்க, அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். இது தூங்குறாங்க, நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு தெரியல, ஃபுல் சவுண்ட்ல வச்சு அவங்க பாட்டு சீரியல் பாக்குறாங்க, இதை பாக்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க போய் சொல்லணும் அவங்களுக்கு, நான் தூங்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாதான் கேட்பாங்க. ஆனா அதை சொல்லாம இருக்கிறது, நம்ம வந்து ஒரு டீசென்சி கருதிட்டு வந்து நம்ம அதை சொல்லாம இருக்கிறது தான் வந்து இது வந்து வெளிநாடு வரைக்கும் போயிருச்சு. அப்புறம் இந்த ரேசிசம்ல வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த கால் சென்டர் ஸ்கேமுக்கும் உண்டு. இந்த 2000s வந்து இந்த கால் சென்டர்ஸ் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கால் சென்டர்ஸ்ல இருந்து வெளியே வந்த நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதுல வந்து நமக்கு நிறைய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இது பண்ணிட்டு டெக் சப்போர்ட் ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்டோட டெக்னிக்கல் டீம்லேருந்து நான் கால் பண்ணுறேன், உங்களோட இதில் வந்து லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு, இல்லை வைரஸ் இருக்குது அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி பணத்தை திருட ஆரம்பிச்சிடறாங்க. வருஷம் மட்டும் ஆவரேஜா $100 million மேல இதுல இருந்து மட்டும் திருடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இண்டிவிஜுவல்ஸ் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தது, இப்போ வந்து பெருசா வந்து ஆஃபீஸ் மாதிரியே போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க இதை வந்து கூகுள்ல நீங்க வந்து இதை யூடியூப்ல தேடி பாத்தீங்கன்னாலே கால் சென்டர் ஸ்கேம்ஸ் எக்ஸ்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு சேனல். அவர் இங்கிருந்து அவங்களோட செக்யூரிட்டி கேமரா எல்லாம் ஹேக் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் நேம் முதல் கொண்டு அவங்க ஸ்கிரீன் முதல் கொண்டு ஜூம் பண்ணி பார்த்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த ஐஆர்எஸ், அதாவது இந்த டாக்ஸ் அவங்க பே பண்ணலன்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஸ்கேம்ஸ், வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த விசாக்கு வந்து அவங்க பே பண்ணணும், அது ரிலேட்டடாகவும் ஸ்கேம்ஸ் இருக்கு. அது வந்து ஃபாரின் நேஷனல்ஸை வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ சொமாலியா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜாக் ஸ்பேரோ. பைரேட்ஸ், இந்த கடல் கொள்ளையர்கள் ஞாபகம் வரும். அந்த மாதிரி அதுலலாம் வந்து நம்ம டைரக்டா வந்து பாதிக்கப்பட்டதே கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் இந்த மாதிரி தான் இழந்தவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கசப்பான ஒரு டேஸ்ட் வந்து இதாயிடும். இந்தியன்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி திருட்டு பசங்க அப்படிங்கிற இதாயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, சின்ன பையனை கூப்பிட்டு போய் ரயில்வே ட்ராக்ல இது பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு, அதே மாதிரி ஒரு வயசான சின்ன பையன் தான். அவன் மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான், அவனோட ட்ரிங்க் ஏதோ ஸ்பில் ஆயிடுச்சு. அவனோட பேக்ல இருந்து ஒரு துணி எடுத்து அதை நீட்டா தொடச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்து தான் வர்றது. இப்போ போன தடவை ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்தப்போ வந்து
பெருசா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, ஜப்பானீஸ் வந்து ஃபுட்பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போட்ட குப்பையெல்லாம் அவங்க வந்து ஸ்டேடியம் க்ளீன் பண்ணிட்டு போனாங்க ஆஃப்டர் எவ்ரி மேட்ச் அப்படிங்கிறது பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன்னா அது வந்து ஸ்கூல்லயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எப்பவுமே அவங்க போடுற குப்பைகளை அவங்க எடுக்கணும் அப்படின்ட்டு. ஜப்பான்ல வந்து வைடா பாத்தீங்கன்னா குப்பை தொட்டிகள்லாம் இருக்காது. நம்ம ஊர்ல இவ்வளவு குப்பை தொட்டி இருந்துமே இவ்வளவு குப்பைகள்லாம் இருக்கு. அங்க வந்து குப்பை தொட்டியே இருக்காது, ஆனாலும் குப்பை கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, குப்பையை அவங்களே கேரி பண்ணிட்டு போய் அவங்க டெடிகேட்டடா அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க. நம்மளுக்கும் தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பெருசா வெளிய இருக்கிற ஆளுங்களை பார்த்து பழகிடுறோம். அதுதான் அதை நம்ம சொன்னோமே, நம்மளுக்கு வந்து அது வந்து ஜெனரேஷனலா வந்து நமக்கு அது செட் ஆயிருச்சு. அதெல்லாம் வந்து நம்ம தான் மத்தவங்கள மாத்தணும். பத்தி யோசிச்சா வேணா அது மாறுறதுக்கு வாய்ப்பு. இதுக்கு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறீங்க, வெளிநாட்டுல போய் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு தனி நபர் கிடையாது, ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்றீங்க, அந்த நாட்டுக்காக யோசிச்சு நடந்துக்கோங்க. இந்த மாதிரியான எண்ணத்தோட யார் இருந்தாலும் அதனால மாறவே முடியாது. நம்ம எப்போ ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கம்யூனிட்டியா நம்ம மாறுறோமோ அப்ப மட்டும்தான் இந்த மாற்றம் வந்து பெரிய லெவலுக்கு போகவே முடியும். என் நாட்டோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு விதமா நடந்துக்கிறேன் அப்படின்னா வந்து மானத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது. நம்ம ஃபண்டமெண்டலா நல்ல மனுஷனா வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா ஒரு சிவிலைஸ்டான பர்சனா நடந்துக்கிட்டா மட்டும்தான் இது மாறும். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. இந்த இஷ்யூ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த சேனலுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.